ஹாய் everybody. அப்பா அம்மாவுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு ஸ்டார் பட நாயகன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கவி இவர் அற்புதமாக தலைவர் போலவே சும்மா செதுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தலைவருடைய அதிகமான மேஜிக்லாம் இதில் நிகழ்த்தியிருக்காரு. இந்த படம் ரஜினிசம் நிறைந்த படம் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறித்தனமான ரசிகர் கவின் அப்படின்னு ஒரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்து அதில் நிருபர் கேட்குறாரு, உங்களுக்கு லைஃப்ல எவ்வளோ முக்கியம் யுவன் சங்கர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் யுவன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நிருபர் கேட்குறாங்க, சரி அப்பா அம்மா சூப்பர் ஸ்டார் எங்க நடுவில் வந்தார்? எனக்கு அவர் முக்கியங்க, அவர் எனக்கு ஃப்ரெண்டா எப்படி கனவுல அப்படின்றாரு. என்னங்க இது, அவரோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. அப்படியா? கனவுல டெய்லி அப்பப்போ எனக்கு கனவுல வருவாருங்க. அவரு எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னாக்கா, கனவு எப்படின்னா ரியலாக இருக்கும், ஆனால் கனவு அப்படின்றாரு. அவரு கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தலைவருடைய ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அந்த மீட் பண்ண வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருந்து. அது எப்படி மீட் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க கபாலி டைமில். அப்போது வடபழனி அந்த சிக்னலில் அவங்க நின்றுட்டு, அப்போ கபாலி பட ஷூட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஏவிஎம் அந்த பக்கத்தில் தான் நடந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க நின்று பேசிட்டு இருக்கக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஞ்சித் அவர்கள்லாம் படம் பண்ணுறாங்க, நம்ம எப்போ தலைவர் படம் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரியவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்றது உப்பரா இருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, மேஜிக்கா இருக்கான். நாங்க பேசுறது அவருக்கு எப்படி கேட்டுச்சு, அவர் எப்படி எங்ககிட்ட சொன்னாரு அப்படின்றது. உடனே சரி அவர் பைக்கை விட்டு இறங்கி கொடுக்குன்னு ஓடி போய் பார்த்தாரா, இனோவாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போறாரு. அப்போ அங்க நிறைய பேர் பார்த்தாச்சு. உடனே எல்லாருக்கும் ஆய் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ விட்றா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை நாங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பைக்ல. போயிட்டு இருக்கோம். அங்க எல்லாருக்கும் அவர் ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சரி எப்படியாவது தலைவரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், கடற்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். சரி போயிட்டே இருக்கு. சரி போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். போனாக்கா எப்போதும் வழக்கமா அவங்க நேரா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்து ஒரு பெரிய தண்ணி லாரி அங்க நிக்குது. அப்போ அவரு உள்ள போக முடியல. அவர் வெளியில இறங்கி நடந்து போகணும். அப்போ வெளியில இறங்குனதும் எங்களை பார்த்துட்டாரு. அப்படியே கையை தட்டி இங்கே கூப்பிட்டாரு, வா அப்படின்னு. நாங்கள் போயிடும். போயிட்டு என்ன உடனே தலைவர் கூப்பிட்டு மேலே தோளில் கை போட்டார். கை போட்டு என் சார் எனக்கு காலெலாம் நடுக்குது சார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு கவி. ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு தலைவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மீட், அந்த மேஜிக்கல் மீட் நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. ஏன்னா சாதாரணமாக நாங்கள் ஏதோ ஒரு யதார்த்தமாக மீட் பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்ல. ஆனால் இந்த மீட் ஒரு மேஜிக்கல் மீட்டு. தலைவரை மீட் பண்ணி அதுக்கு அப்போ உள்ள ஒரு படம் ஒரு பண்ணி முடிச்சுட்டாராம் அப்படின்ற தகவலையும் அவர் சொல்றாரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முதல் முறையா அவர் வாழ்க்கையிலேயே ஒரு கனவு நினைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணத்தை அவரால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர பக்தர். இவருடைய படம் ஸ்டார் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த மாதம். இவருடைய படம் வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். நீங்களும் அவருடைய படம் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கனவுலேயே வாழ்ந்திருக்காரு. கனவுல தான் எனக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.